ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிட் பாய்ஸோட ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் 4 இன்ச்சஸில் ஷர்ட் லென்த்துக்கு ஏற்ற மாரி ஒரு கிளாத் எடுத்திருப்பேன். அது மேலே தான் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண கிளாத்தை நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கிளாத் மேலே ஆல்ரெடி கட் பண்ண கிளாத்தை போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து கரெக்டாக நெக்குக்கிட்ட மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஷர்ட்டு ஸ்டிச் பண்ணும் போதும் இல்லை மார்க் பண்ணுற போதும் இதில் நிறைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸான மார்க்கர்ஸ்லாம் வரும். ஸோ நல்லா கவனித்து பொறுமையாக ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்குக்கிட்ட நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அந்த கிளாத்தை கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 2 இன்ச்சஸ் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே போல் ஸ்டிச் பண்ணி எனக்கு நீட் ஃபினிஷிங்காக இமேஜ் அனுப்பணும். பேக்லேயும் அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய கிளாஸில் சேரணுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஏதாவது புரியல, டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கிளாஸ்லேயே முக்கால்வாசி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு இதோட மினியேச்சரும் எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வேணும். நீங்கள் ஆல்பம் ரெடி பண்ணும்போது ஃபைனலாக தேவைப்படும். நீங்கள் அப்பப்போ ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. எப்பொழுதுமே டேர்னிங் திரும்புகிற இடத்துல வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். அந்த 2 இன்ச்சஸ் வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக டர்ன் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஷார்ப் பிச்சர்ஸ்லாம் ஒழுங்காக வரலன்னா நீடில் வச்சு லைட்டாக த்ரெட் எடுத்து விடலாம். இப்போ கரெக்டாக ஃபினிஷாக வந்திருக்கு. இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் நான். அப்போ தான் வந்து கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு இது மேலே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம கால் இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு இடம் வச்சு அதில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம். அதேமாதிரியே நம்ம இன்னொரு சைட்லேயும் முடிச்சிடலாம். இப்போ டபுள் சைடு நமக்கு கிடச்சிட்டு இல்லையா.
இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பேக் சைடு இருக்கு இல்லையா கிளாத்து, அந்த பேக் சைடு கிளாத்தை வந்து ஷோல்டரை இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பேக் சைடு கிளாத்தை ஃபுல்லாக எடுத்து ஷோல்டரையும் அட்டாச் பண்ணுறோம் நம்ம. ஷோல்டரில் கொடுக்கும்போது எப்போதுமே ஒரு ஸ்டிச் கொடுக்கக்கூடாது, ஒரு 2 இல்லைனா 3 ஸ்டிச் கொடுக்கணும் அந்த இடத்துல. இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக் பார்ட்டுக்கு வரலாம். நம்ம கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த கழுத்து பகுதியை வந்து அளந்துக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு காலர் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அளந்துட்டு எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட்டாக நம்ம அளந்து வரோம். இப்போ இதில் வந்து நான் 4 இன்ச் கிளாத் எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து எனக்கு 2 லேயர் வச்சுருக்கேன். இதில் அதே நான் வந்து 2ஆக மடிக்கிறேன். மொத்தமாக இதில் வந்து 4 லேயர் இருக்குது. இது வந்து காலருக்காக உள்ளது. ஸோ காலர் வந்து 7 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ நான் 7 இன்ச்சஸில் ஃபுல்லாக மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடுறேன். இந்த காலர் கட் பண்ணும்போதும் மார்க் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணணும், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ 0.5 வந்து நான் லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் அதை ஜாயின் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம 7 இன்ச் கோடு போட்டோம் இல்லையா, அது கூட போய் ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது மேலேருந்து 0.5 நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு மார்க் பண்ணுறோம் கிளாத்தில். இப்போ அடுத்தது 0.5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில், நம்ம ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே 0.5 மார்க் பண்ணி கிராஸாக போடுறோம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கீழே உள்ளது வந்து நெக் பார்ட்டுக்குள்ளது. இந்த கிளாத்தை அப்படியே நம்ம கேன்வாஸில் வச்சு அவுட்லைன் போட்டு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது கூட வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். மொத்தம் இதில் வந்து 3 லேயர் இருக்குது, 2 கிளாத்து, ஒரு கேன்வாஸ். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது வந்து நெக் பார்ட்டு, அதை வந்து கழுத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கழுத்து கிளாத் இருக்குல்ல, அதில் அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாக அவுட்லைனு. தேர்ட் பார்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டு எப்பொழுதுமே திருப்புற இடத்துல 2 ஸ்டிச் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு
இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இதை நம்ம வந்து ஃபுல்லாக திருப்புறோம். இந்த ஷார்ப்பான இன்ச்சஸ்லலாம் வந்து நம்ம நீடில் வச்சு கரெக்டாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்க ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 கிளாத்துக்கு இடையில வந்து கேன்வாஸ் இருக்குது. இப்போ வந்து காலர் ரெடி ஆகிட்டு இல்லையா, இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக நீட்டாக வச்சுக்கிட்டு இது 2த்துக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இதை வந்து எந்த சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா ராங் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் குர்த்தி, ப்ளவுஸ், சுடி, பேண்ட் இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் முடிக்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். வேகமாக அடிக்கும் போது கிளாத் வந்து சைடாக போயிடும். ஸோ அதை பிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடு அடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணதை உள்ளே கூடி பெரட்டி கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் கிளாத் லைட்டாக பிசுறு வந்துருக்கும், அதெல்லாம் உள்ளே ஃபுல்லாக தள்ளி நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் காலர்லாம். சில இடத்துல இவங்க ஸ்டிச் பண்ணுறது புரியலை, இல்லை எனக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னாலும் சொல்லிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ காலர் வந்து நம்ம நீட் ஃபினிஷிங்காக முடிக்க போகிறோம். இப்போ நம்ம காலர் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். காலர் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு, அதுக்கப்புறம் சைடு அட்டாச், அவ்வளோதான். காலர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அந்த சைடில் இல்லாமல் நம்ம பெரட்டோம் இல்லையா கிளாத்து, அது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குமே, அதனால ஃபுல்லாக காலர் ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ தான் மடக்கும் போது நமக்கு ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும். இப்போ காலர் ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம்.
இடையில எக்ஸஸ் த்ரெட்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. அப்பப்போ முடிக்கும் போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து முடிங்க. இப்போ முடிச்சாச்சு ஃபுல்லாக நம்ம. இப்போ பேலன்ஸ் வந்து ஸ்லீவ் மட்டும்தான் இருக்குது. ஸ்லீவும் சைடு அட்டாச் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம காலர் எல்லாமே நீட் ஃபினிஷிங்காக முடிச்சிட்டோம் இல்லையா? இப்படி தான் மடக்கி வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் இல்லையா? அதை வந்து 2 ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்ட நம்ம 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஆம் கோலோட அட்டாச் பண்ணுறோம் ஸ்லீவை. ஃபஸ்ட்டு இந்த சென்டரையும் கரெக்டாக வச்சு நம்ம கிளாத் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சென்டரையும் வச்சு ஸ்லீவோட சென்டரையும் ஆம் கோலோட சென்டரையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம். அதுக்கப்புறமேட்டு சென்டராக ஃபுல்லாக நீட்டாக ஒரு ஸ்டிச்சு, மொத்தம் 2 ஸ்டிச் நம்ம போடுறோம் அந்த இடத்துல. கிளாத்தை ரொம்ப இழுக்காமல் நீட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு கிளாத்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பொழுதுமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும் போது சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் ஈவனாக வரும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ 2த்துக்கும் சேர்த்து ஒரு ஈவனாக ஒரு ஸ்டிச் போட்டு வரோம் நம்ம. இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு இல்லையா? கரெக்டாக இருக்கான்ட்டு அப்பப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு எக்ஸஸ் த்ரெட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஹார்ம் கோல் நீட்டாக வச்சு சைடு அட்டாச் ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு சைடு அட்டாச் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக சைடு அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஷர்ட் ரெடி ஆகிடும். சைடில் அலவன்ஸ்க்கு எவ்வளோ விட்டோமோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்லீவ்லேருந்து வெஸ்ட் வரைக்கும், கையிலேருந்து இந்த இடுப்பு பார்ட் வரைக்கும் நான் ஃபுல்லாக நீட்டாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன். சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஷர்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கிட்ஸ்க்கு வேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.